ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேகாய் vlogs. எல்லாருக்கும் ஹாப்பி திவாலி. இது வந்து திவாலி அன்னைக்கு எடுத்த vlog தான். ஃபஸ்ட்டு மார்னிங் சரத்தோடு ஸ்டார்ட் பண்ணது தான் இனி டே. அதுக்கப்புறமேட்டுக்கா எப்பயும் போல் ஒரு சைட் போயிட்டே இருந்துச்சு. எனக்கு எல்லா ஃபெஸ்டிவல்லையுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபெஸ்டிவல் அப்படின்னா வந்து நான் திவாலி தான் சொல்வேன். நிறைய கிராக்கர்ஸ் வெடிக்கலாம், அது ஒரு மெயின் ரீசன். இன்னொரு ரீசன் வந்து ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எத்தனை பேருக்கு திவாலினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வந்து எப்பவுமே திவாலி டைமில் தான் வந்து நோன்பு இருக்கும். நோன்புக்கு இந்த அதர்சம் நிறைய விஷயம்லாம் செய்வாங்க எங்கள் வீட்டில். அது எல்லாமே செய்கிறதுக்கே எங்களுக்கு டைம் போயிடும். ஒரு சைடு அது செய்வோம், இன்னொரு சைடு பட்டாசு வெடிக்கிறோம். அப்படின்றதுனால ரெண்டுமே மாற்றி மாற்றி பண்ணிட்டுருக்கிறதுனால அந்தளவு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. பட் ஆனால் இந்த இயர் வந்து எங்களுக்கு அந்த பலகாரம் செஞ்சு கும்பிட்றதில்ல, வெறும் பழம் வச்சு கும்பிட்றது அப்படின்றதுனால ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் நல்லா பட்டாசு வெடித்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு நீடேவை. அதே போல் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல பாப்பாவுமே பட்டாசு வெடிப்பாங்கன்னு. அவளுக்கு விவரம் தெரிஞ்சு தான் ஃபஸ்ட்டு திவாலி. அவள் சுசுரவத்தி எல்லாத்தையுமே அவளே கொடுங்க நானே பண்ணுறேன், நான் பட்டாசு வெடிக்கணும், நான் வந்து பண்ணுறேன் அப்படின்ட்டுலாம் வந்து அவள் இன்வால்மெண்ட்டோடு பண்ணும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு. ஓகே, அவளுக்கும் இது பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். நாங்கள் அவளை தனியாலாம் விட்டு தனியாலாம் கொடுக்க மாட்டோம், கூடவே தான் வச்சு கூடவே தான் கொடுத்துட்ருந்தோம். அப்படின்றதுனால வந்து பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை. பட் ஆனால் வந்து அவள் அதை என்ஜாய் பண்ணுறா அப்படின்ற அந்த மூமெண்ட்டை வந்து நாங்கள் அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவள் பிடிச்சி பண்ணுறேன் அப்படின்றத அவளுக்கு கற்றுக் கொடுத்துட்ருந்தோம் பக்கத்துலேருந்து. பட் ஆனால் அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணாள். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், எங்கள் வீட்டில் டாக் இருக்குது ஆல்ரெடி. அவளோட தொல்லை தான் பெருந்தொல்லை அப்படின்ற மாதிரி. எது பண்ணாலுமே வந்து அவளுக்கு வந்து அதாவது கலர்ஃபுல்லாக கிராக்கர்ஸ் வெடிக்குது இல்லையா, அதை போய் பிடிக்கணும் அப்படின்றதுக்காகவே கூடையே சுற்றிட்டு இருந்தா செவ்வாழை. அவளை வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு எத்தனை பேர் வீட்டில் இதேமாதிரி நோன்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாேருக்கும் தீபாவளி எப்படி போச்சு அப்படின்றதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருமே தீபாவளி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. எல்லாருமே நெக்ஸ்ட் டே ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்க வேலையை பார்க்குறதுக்கு திரும்ப ஸ்டார்ட் ஓடுறா ராஜான்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஸோ எல்லாேருக்கும் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். அதே போல் சஷ்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆக போகுது. நானுமே அதுக்கான வேலை, அதுக்கான க்ளீனிங், அந்த வேலை போயிட்டுருக்கு. நாளைக்கு டியூஸ்டே ஆல்ரெடி. ஸோ வந்து எத்தனை பேர் சஷ்டி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? எல்லாேருக்கும் ஆல் தி பெஸ்ட். அண்ட் எல்லாருமே நல்லபடியாக சாமி கும்பிடுங்க. எந்த பிரச்சனையிலும் எதுவும் பயப்படாதீங்க. சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நம்ம சஷ்டி ஆரம்பிப்போம். நானும் ஸ்டார்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.